திமுகவின் கைக்கூலியாக செயல்படக்கூடிய குண்டர் சீப்பு செந்திலும் கலந்துக்கிட்டாருங்க. அவர் சீப்பு செந்திலும் சொல்றேன், ஏன்னா அவர் இதுக்கு மேலே மரியாதை கொடுக்குறது எனக்கு அவசியம் கிடையாது. அவரும் கலந்துக்கிட்டாருங்க. தெம்பு இருந்துச்சுன்னா அங்க நடந்த ஃபுட்டேஜஸ் அவங்ககிட்ட இருக்கும்ல, அவரு தமிழ்நாட்டுக்கு பத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த ஆடியன்ஸ் சொன்னாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்னு சொன்ன உடனே பாடம் புகிட்ட வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட எதுக்கு சரக்கு பாட்டில், சரக்கு வந்துட்டு வச்சு என்ன பாடம் நடத்த போறாங்க? நாங்க ஒன்றும் செந்தில் பாலாஜி கிடையாது சரக்கு வச்சு பாடம் நடத்துறதுக்கு. அதே மாதிரி பட்டா கத்தியில எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க ஒன்றும் சேகர் பாபு கிடையாது. 7:59 8:11 8:15 8:20 8:20 அப்புறமும் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 8:20 கால் பண்ணியிருக்கேன். இத்தனை மணி நேரமா அங்கே வர்றதுக்கு என் காலையில் ஸ்டேரிங்க, என் காலையில் ஸ்டேரிங்க பூட்ஸ் கலை வச்சிருக்க வெட்டி வச்சாங்க. நேத்து ஆக்சுவலா என்னதான் நடந்தது அந்த தொலைக்காட்சி நிலையத்தில்? நேத்து நியூஸ் 18 தமிழ்நாடு தந்திர் டிவி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல மக்கள் சபைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு 6 கெஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க. போல வந்து திமுக சார்பா தங்கத்தமிழ் செல்வன் கலந்துக்கிட்டாங்க. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில திமுகவின் கைக்கூலியாக செயல்படக்கூடிய குண்டர் சீப்பு செந்திலும் கலந்துக்கிட்டாருங்க. அவர் சீப்பு செந்திலும் சொல்றேன், ஏன்னா அவர் இதுக்கு மேலே மரியாதை கொடுக்குறது எனக்கு அவசியம் கிடையாது. அவரும் கலந்துக்கிட்டாருங்க. இது என்னன்னா, எல்லாருமே அவங்க பேச முற்படும் போது ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி தொண்டர்களும் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. ஏன்னா எதனால கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, நான் நடந்த உண்மையை சொல்லணும்னா, பாஜக சார்பா முழுக்க முழுக்க இளைஞர்கள், டிவிகே சார்பாகவும் முழுக்க முழுக்க இளைஞர்கள், அடுத்து என்டிகே சார்பாகவும் முழுக்க முழுக்க இளைஞர்கள், திமுக இருந்து பெருசா யாரும் வரல. அதே போல அதிமுக கொஞ்சம் ஏஜான பர்சன்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு ஒவ்வொரு கட்சியும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம செந்தில்வேல் இருக்கார்ல, செந்தில்வேல் அவரை பேச்ச ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க பேச விடாம பாஜக தொண்டர்களா இல்லாம குண்டர்களா தடுத்ததான் அவருடைய குண்டர்கள். ஓகே, நான் அதுக்கு வந்து டெஃபினேஷன் அடுத்து நான் கொடுக்குறேன். நான் இப்போ குண்டர்கள்னு அவர் சொல்றாருன்னா, அவர் வந்து யாரை போய் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும்னா, நியூஸ் 18 தமிழ்நாடு கிட்ட போய் சட்டையை பிடிச்சி, அது போக தினத்தந்தி ஆபீஸ் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை வந்துட்டு காலரை பிடிச்சி கேள்வி கேளுங்க. ஏன்னா என்ன எந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கே போய் கேளு. எப்படிரா நீ குண்டர்களை பாஜகல எந்த ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாம குண்டர்களை எப்படி விட்டனே நீ அங்க போய் கேட்கணும். ஏன்னா நாங்க கருத்து சொல்ல கூட நீங்க ஒரே நிமிஷம் இருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேங்க. நான் அவர் எடுத்த எடுப்புலயே சம்மந்தம் ஏன் இல்லாம பேசிட்டு இருக்காரு. டாபிக் என்னது, அங்க நடந்த டாபிக், அந்த அரங்கத்துல அவங்க நடத்தக்கூடிய டாபிக் என்னன்னா, பலமுனை போட்டி யாருக்கு சாதகம், பலமுனை போட்டி யாருக்கு சாதகம்ன்ற டாபிக். அப்போ ஒரு கெஸ்ட் எதை பத்தி பேசணும் சொல்லுங்க? தமிழ்நாட்டு தேர்தலை பத்தியோ, தமிழ்நாட்டை பத்தி போட்டிகள் நடக்குது, எத்தனை முறை டிவிக்கு தனியா நிக்கிறதுனால யாருக்கு சாதகம், நாம் தமிழர் தனியா நிக்கிறதுனால யாருக்கு சாதகம், இந்த மாதிரியான விஷயத்த அவர் பேசலாம். என்டிஏ கூட்டணி வலுப்பெறுமா, இந்த மாதிரி நீங்க எந்த இது வேணாலும் பேசலாம். திமுக கூட்டணி கலந்து ஓடிடுமா, இந்த மாதிரி கூட நீங்க பேசலாம். ஆனா அதை விட்டுட்டு அவர் சம்பந்தமே இல்லாம மத்ததை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்ச போது கூட்டத்துல இருந்த யாரோ ஒரு சிலர் வந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்னு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன் நானு, நியூஸ் 18க்கு திராணி தெம்பு இருந்துச்சுன்னா அங்க நடந்த ஃபுட்டேஜஸ் அவங்ககிட்ட இருக்கும்ல, அவரு தமிழ்நாட்டுக்கு பத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு உடனே அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்துட்டு எந்த ஆடியன்ஸ் சொன்னாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. யார் பண்ணா ப்ரூஃப் கொடுங்க, அதை கொடுத்துட்டா முடிஞ்சிரும்ல. இப்போ எங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா நாங்க பயப்படுவோம், எங்க மேல தப்பே இல்லை, நாங்க அதுவும் ஓப்பன் சேலஞ்சுன்னு கொடுக்குறோம்ல. நீங்க 2000 பேர் கூட்டு வாங்கலாம், எங்களால் 2000 பேரும் கூட்டு வர முடியும், 1000 பேர் கூட்டு வரலாம், 1000 பேரும் கூட்டு வர முடியும். நீங்க அளவா மட்டும் ஒரு கூட்டு வாங்கணும். நாங்க 20-25 பசங்க மட்டும் தான் நாங்க போயிருந்தோம். அதே மாதிரி தான் எல்லா கட்சியிலும் வருவாங்க. இந்த டிவிக்குள்ள வந்து நிறைய பசங்க வந்துட்டு புதுசா வரனால நிறைய பசங்க ஆர்வத்துல வந்துட்டாங்க. அதுல சில பேர் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பசங்க உள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க, ஆனா இந்த மாதிரி பிஜேபியை அட்டாக் பண்றதுக்கு செந்தில்வேலு இப்படி பண்றாருங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு முன்னாடி இந்த பசங்க ப்ரோ உங்களை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு செந்தில்வேலு வெளியில் ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். நாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்க ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல. அது இல்ல, அது ஏற்கனவே அங்க இருந்த கூட்டம் தான். அது திமுக இடம் கிடைக்காம வெளியே நின்ற கூட்டத்தை தான் வந்து முன்னாடி தான். சரி, ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜ், ஓகே சூப்பர், சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க. ஏன்னா அது வந்து தினமலர் ஆபீஸ், தினத்தந்தி ஆபீஸ் எல்லாமே ஒன்னா தானே இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க. இப்போ யார் யார் என்ட்ரி போட்டாங்கன்னு இது கொடுங்க. நானும் என்ட்ரி போட்டு தான் உள்ள வந்தோம். யார் யார் என்ட்ரி போட்டிருக்காங்க, என்ட்ரி வந்துட்டு போட்ட லிஸ்ட் யார்கிட்ட இருக்கும், நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குல்ல, காட்டுங்க. எல்லாரும் அவங்க பேரை எழுதி கொடுத்து தான் உள்ள போயிருக்கோம். பாஜக சார்பா எழுதி கொடுத்துட்டு போயிருக்கோம். திமுக சார்பா எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஓகேங்களா? நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, உங்களை நான் தாக்குறேன்.
நான் பாஜக இருக்கக்கூடிய ரவுடி பையன் ஓகே, அவர் சொல்ற டைம்ல நான் ரவுடி பையன் உங்களை தாக்குறேன்னா, நீங்க பத்திரிகையாளர்னா உங்க பின்னாடி 5000 பத்திரிகையாளர் கூட நீங்க அரை மணி நேரம் திரட்டுங்க. ஓகே, 5000 பத்திரிகையாளர் கூட ஒரு அரை மணி நேரம் திரட்டுங்க. திமுக காரங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளருக்கு திமுக கூட சேகர் பாபுக்கு என்னங்க சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்றாங்க. நான் இப்போ அந்த டிவிகே பசங்க எனக்கு சொல்றாங்க, ப்ரோ உங்களை மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நான் 10 நிமிஷம் கழிச்சு நானே லைவ் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ தெளிவா பாத்தீங்களா? சம்பவம் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நான் முன்கூட்டி சொல்றேன். நான் சம்பவம் நடக்கும்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கிரௌட கூட்டிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க? மீடியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய HI மீடியாக்கள், RS மீடியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக தான் எல்லாமே பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எங்க பக்கம் நாங்க நாயஸ்தன், பாஜக ரொம்ப நல்லா வைங்கன்றத நாங்க மணிக்கு ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க நிறைய விஷயம் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஓகே 7:50க்கு 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எக்மோர்ல இருக்கக்கூடிய தினத்தந்தி அலுவலகத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையோ, சூப்பரா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை சொல்லி முடிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி நடக்க போகுது, எனக்கு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு எனக்கு எவிடன்ஸ் என்ன வேணும்? நான் அங்க இருந்த 2 காவல் அதிகாரிகள் இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் நான் பேசணும்னு சொல்லுவேன். நீங்க ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணுவீங்க, என்ன எவிடன்ஸ்? இப்போ 100க்கு கால் பண்ண ரெக்கார்ட் இருக்கும்ல, டைமிங் இருக்கும்ல, அதை அழிக்க முடியாதுல்ல? சொல்லுங்களேன், அதை அழிக்க முடியாதுல்ல? சோ எங்களுக்கு எவிடன்ஸ் வேணுங்கல்ல? சோ இந்த மாதிரி நீங்க என்னமோ பாஜக இருக்கிறவங்கள குண்டர்கள்ன்றீங்க. செந்தில் வேலனுக்கு என்ன சம்பந்தம்? செந்தில் வேலன் யாரு? பத்திரிகையாளரா? எந்த பத்திரிகையாளர் செய்யற பத்திரிகையாளர்? திமுக ஆதரவா பேசக்கூடிய திமுக ஆதரவாளர். அப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்க பேனல் என்ன தெரியுமா போட்டிருக்கணும்? திமுக சொம்பு அப்படின்னு போட்டிருக்கணும். பத்திரிகையாளர் எதுக்கு போட்டிருக்காங்க? எந்த பத்திரிகையாளர் வேலை செய்யறாரு? வந்தவங்கள யாரோட தளபதிங்க? திமுக. வந்தவங்களா யாரோட தளபதிங்க? திமுக அவரே சொல்றாரு, சேகர் பாபுவோட தளபதி. சேகர் பாபு பேர் சொன்னாருல்ல, சேகர் பாபு யாரு? திமுக இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, மாவட்ட செயலாளர், திமுகவோட மாவட்ட செயலாளர். தங்கத்தமிழ் செல்வன் யாரு? திமுக இருக்காரு, மாவட்ட செயலாளர். 2 பேருமே திமுகவோட மாவட்ட செயலாளர். இவர் நினைச்சிருந்தாருன்னா, எங்க உங்களுக்கு சேகர் பாபுக்கு தெரிஞ்சு வந்தாங்களோ தெரியாம வந்தாங்களோ, இந்த மாதிரி உங்க ஆதரவாளர்கள் இங்க வந்திருக்காங்க, நீங்க தான் சென்னையோட முதலமைச்சர், சென்னையே உங்க டவுசர் பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு தான் சேகர் பாபு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே இவர் சொல்லி இந்த ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு? சேகர் பாபுக்கு செந்தில்வேல் கூப்பிடுறாரு. செந்தில்வேலுக்கு அதுக்கப்புறம் பெரியமேடு பகுதி செயலாளர் சுதாகர் கிட்ட பேசுறாங்க. திமுக பகுதி செயலாளர் கிட்ட சுதாகர் கிட்ட சொல்லி அதனமா வராங்க. அதுலயும் வந்துட்டு சரி, என்னோட ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கல்ல, ஃபுல்லா ஃபுட்டேஜஸ் பாத்தீங்க, நாங்களும் அவங்களும் பேசுறோம். சூர்யானா பேசுறாரு. சூர்யானா பக்கத்துல நாங்க ஒரு பாதுகாப்புக்காக நிக்கிறோம். யார் முதல்ல கெட்ட வார்த்தை பேசுனது? அங்க இருக்கவங்க தான் பேசுனாங்க. அங்க இருக்கிறவங்கள எவங்க? அது யாருன்னு நாங்க சொல்ல முடியாது. சரி, நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, நான் காட்டுறேன். சரி, ஓகே, காட்டுறேன். பாடம் எடுக்க வந்தாங்களா? சரி, அப்ப வந்து கலைகலப்பு ஆகுது. நாங்க சூர்யானாவை கூட்டிட்டு நாங்க பின்னாடி வரோம். எங்களை தாக்க எதுக்கு வராங்க? எங்களை எதுக்கு தாக்க வரணும்? அப்போ நீங்க இப்ப அடிச்சு தாக்குறதுக்கு தான் வராங்க. அடுத்து லைட் ஆஃப் பண்ணது யாருன்னா காவல்துறை அதிகாரிகளும் அங்க இருந்த தினத்தந்தி எம்ப்ளாயும். ஏன்னா அந்த ஹாலை எல்லா நியூஸ் சேனலும் வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. அங்க எங்க சர்க்யூட் இருக்கு, எங்க சுவிட்ச் பாக்ஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அங்க ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். உங்க ஸ்டுடியோக்கு நான் இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கேன். நான் என்ன வந்து நீங்க ரிசீவ் பண்ணி இங்க கூப்பிட்டு வரீங்க. எனக்கு வாசல்ல இருந்து வர போக மட்டும் தான் தெரியும். உங்களுடைய எடிட்டிங் ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உங்களுடைய சுவிட்ச் பாக்ஸ்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? அதுவும் பேனிக்கான சுச்சுவேஷன் எனக்கு தெரியுமா? அப்ப யாருக்கு அது தெரியும்? யாருக்கு அது தெரியும்? அதே மாதிரி லைட் ஆஃப் இப்போ எங்களை தாக்குறாங்க. அவங்க தாக்குறதே எங்களோட ஸ்ட்ரென்த் தான் கம்மியா இருக்கு. 25 பசங்க, அங்க 300-400 குண்டர்கள் இருக்காங்க. சரக்கு பாட்டில் வச்சு கொண்டாந்தாங்க. அதுக்காக லுங்கி கட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா லுங்கிய இறக்கி விட்டு வந்திருந்தா அவங்களுக்கு லுங்கியத்தை கட்டுறது தப்பான அர்த்தத்துல சொல்ல மாட்டேன். இப்ப வேஷ்டியும் பாரம்பரியமான உடைய தானே, வேஷ்டியை மடிச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. பெரியவங்க முன்னாடி வேஷ்டி மடிச்சு கட்டக்கூடாது எதுக்கு கட்ட சொல்றோம்? அப்ப வேஷ்டி அவமானப்படுத்துறதுக்காக மடிச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்றோமா? இல்ல, மரியாதை நேரத்தான் வேஷ்டி மடிச்சு கட்டாதப்பா பெரியவங்க முன்னாடி. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா கட் பண்ணக்கூடாது. அப்போ லுங்கியும் அதே மாதிரி மடிச்சு கட்டாம வந்திருந்தீங்கன்னா நீங்க எனக்கு எப்படி எல்லாருமே லுங்கியை மடிச்சு கட்டிக்கிட்டு அதுல எப்படி அந்த தொங்குற மாதிரி நிறைய தொங்கிட்டு இருக்கு? இதெல்லாம் நடந்துச்சு. எங்களை தாக்கிட்டு காவல்துறை அதிகாரிகள் யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்? சரி, காவல்துறை அதிகாரிகள் ஏன் வரல? முதல்ல இப்பவும் கேட்கிறேன். வேப்பரி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தினத்தந்தி ஆபீஸ்க்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா எவ்வளவு டிராபிக் ஆகும்? அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆகும் சார். ஊரஞ்சு உண்மை. ஏன் வரல? 7:59, 8:11, 8:15, 8:20, 8:20க்கு அப்புறமும் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 8:20 கால் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரமா அங்க வர்றதுக்கு? அதுலயும் நம்ம முதலே சொன்னேன், 8:50 கால் பண்ணி நிகழ்ச்சி முடிஞ்ச அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கூட எங்களை வெளியில அனுப்பாம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாச்சு. ஏன் அதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாமே? ஏன் காவல்துறை வரல? சேகர் பாபுவோட தளபதிகள் காவல்துறை வரல.
லைட் ஆஃப் ஆகுது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா என்னங்க நடக்கும்? அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாதுகாப்பா தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. யார? உங்களை. ஓஹோ, ஹாஸ்பிட்டல்லயும் போயிருக்கீங்க. ஓ, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போலீஸ் வேன்ல ஃபர்ஸ்ட்ல ஏத்துனாங்களா, ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஏத்துனாங்களா? ஏத்துனாங்க. எதுக்கு போலீஸ் வேன்ல ஏத்துனாங்க? கைது பண்றதுக்கு எல்லாரையும். எல்லாரையுமா? சட்டம் ஒழுங்கா போலீஸ் வந்து சரி, ஓகே, கைது செய்யறதுக்கு பண்ணாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவன் ஒரே அப்புறப்படுத்துறோம். இவனை தூக்குடா, இவனை தூக்குடா, காவல்துறை அதிகாரி இவனை தூக்குடா. அப்புறம் எதுக்கு என் காலில் எதுக்கு ஸ்டேரிங் மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க? என் காலில் ஸ்டேரிங்க பூட்ஸ் கலர் வச்சதுக்கு எட்டி வச்சாங்க. ஃபுட்டேஜ் பாக்குறீங்களா? பூட்ஸ் கலர் வச்சதுக்கு நீ எட்டி வச்சாங்க. வெளியதுக்குள்ள தூக்கி போடுறாங்க. நான் என்ன திமுக கூடிய ஞானசேகரண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி போய் ரேப் பண்றதுக்கு? நான் தெய்வ செயலா லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு? அவங்களெல்லாம் போய் பண்ண மாட்டேறீங்க. நான் ஜாஃபர் சாதிக்கா கஞ்சா கடத்துறதுக்கு திமுக அவங்களெல்லாம் இப்படியே ட்ரீட் பண்ணீங்க? அவங்களெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணீங்களா? ஏன் அவங்க கிட்ட போய் வீரத்தை காட்டலாமல இந்த காவல்துறை? என்கிட்ட எதுக்கு வீரத்தை காட்டுச்சு? நான் கேட்கறது புரியுதுங்களா? எங்களை எதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கு ஜீப்ல ஏத்தணும்? இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு உங்களை பாதுகாப்பு அரெஸ்ட் பண்றான்? ஒரே நிமிஷம் நில்லுங்க பாஸ், ஒரே நிமிஷம் இருங்க. நான் இப்போ சொல்றேன், அவங்கள பாதுகாப்பா அனுப்பிட்டாங்க. யார? திமுக வந்த ரவுடி பசங்களை பாதுகாப்பா அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் எங்களை வெளியிலேயே விடல. எதுக்கு எங்களை தெரியுமா வெளியில விடல? நாங்க இதை வெளியில போய் சொல்லிடுவோம். சொல்லி சாலை மறியல் ஏதாவது பண்ணிட்டோம்னா நியூஸ் ஆயிரும். அதனால ஒருத்தரை எந்த வண்டியில ஏத்துனீங்க? இப்ப வரைக்கும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் கூட போடல. சிஎஸ்ஆர் கூட போடுறதுக்கு காவல்துறைக்கு துப்பு இல்லாம இருக்கு. சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். அதான் சொல்றேன். இப்ப எங்க மேல அக்யூசேஷன் வைங்க. இப்ப எங்க மேல என்னால பழி சொல்ல போறீங்க? பழி சொல்லுங்க. பழி சொல்லல, நான் யாரையும் பழி சொல்றதுக்காக நம்ம வந்து கேள்வி கேட்கல. நடந்தது என்ன? அதுல இப்போ இன்னொரு மேட்டர் சொல்லட்டுங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன். பாஜக காரன் வேஷ்டி கட்டக்கூடாதுன்றாங்க அந்த கூட்டத்துல. நான் வேஷ்டி கட்டி இருந்தேன். பாஜக காரன் வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு. சரிங்களா? நாங்க ஒன்னும் உதயநிதி மாதிரி அறகுறை நடைகளோட போட்டோ ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க வந்து முழுமையாக எங்களை கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு அவங்க எப்படி சொல்லணும்? கரை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? தமிழ்நாடு யாரோட சொத்து? தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் உங்களுடைய கருத்தியலை வெளிப்படுத்துறதுக்கான கருத்து சுதந்திரம் இருக்கு. என்னோட ஆடை சுதந்திரம் தானே இது. என்னோட ஆடை சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு யாரு? நான் அதே மாதிரி திமுக காரன் கரை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? எதுக்கு எனக்கு கரை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க? அதுல என்ன பாடம் கொடுக்க போறீங்க? பாடம் எடுக்கிறது தானே வந்தாரு. கரை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு என்ன பாடம் கட்டுறாங்க? அதுலயும் சூர்யாவும் தாக்கப்பட்டாரா? ஆமா, சூர்யானாவும் தாக்கப்பட்டார். அவரை கொல்றதுக்கு தான் முயற்சியும் பண்ணியிருக்காங்க. கொலை நடக்க ஏன்னா என்ன சட்டை கிழிச்சாங்கல்ல, அடிச்சு சட்டை கிழிச்சதை பாத்தீங்கல்ல. என்னோட வெள்ளி ருத்ராட்ச மாலையை அபேஸ் பண்ணிட்டாங்க. ப்ளூ கலர் டிஷர்ட் போட்ட ஒரு நபர். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். வீடியோ எவிடன்ஸ் கொடுக்குறேங்க. இதுல என்ன பாடம் கொடுக்க போறீங்க? எங்கிட்ட திருடி என்னங்க பாடம் கொடுக்க போறீங்க? அதையும் சொல்லுங்க. இதை வச்சு டிஎம்கே ஐடிவிங்களை ட்ரோல் பண்றது எப்படி பாக்க? ஆமா, இதுல வந்துட்டு திமுக ஐடிவிங்களுக்கு கூடிய ஆபாசமானவர்கள் நான் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸை எங்க கட்சி நபர்களோ அங்க கூடிய பொதுமக்களோ சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? திமுக பத்தி பேசினா இதுதான் கதி, திமுக பத்தி பேசினவனுக்கு பாடம் கூட்டி இருக்கும், திமுக பத்தி பேசினா உங்களுக்கு இதான் கதின்னா என்ன சொல்ல வரீங்க? அதுல திமுக பத்தி பேசினா அடிப்பியா? அடி. இப்போ சொல்றேன், என்ன அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 40 பேர் வந்தாங்க. நான் கல்ல எடுத்துருக்கலாமா? சொல்லுங்க. நாங்க ரவுடி தானே, பாஜக ரவுடின்னு தானே சொன்னாரு அவரு. நான் கட்டை எடுத்தேன். குண்டர்கள் ரவுடினா என்ன வித்தியாசம்? என்னது குண்டர்கள் என்ன ரவுடினா என்ன? குண்டர்கள் ரவுடிக்கு என்ன வித்தியாசம்? தற்கொலை கூட்டம். சரி, நான் நினைச்சிருந்தா கல்ல எடுத்துருக்கலாமா? அதுலயே ஒரு பொம்பளைய என் மேல எதுக்கு ஏவி விடுறாங்க? முதல்ல பொம்பளைய நான் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இப்படி தடுத்தாலும், அவங்க தாக்க வரும்போது தடுத்தாலும், பெண்ணை தாக்கிய பாஜக நிர்வாகி என் மேல போய் கேஸ் போடுறதுக்காக இது முயற்சி பண்ணாங்க. இந்த டெக்னிக்கை 2019லயே திமுக காரங்க என் மேல பயன்படுத்திட்டாங்க. ஒரு லேடியை வச்சு என் பண்றாங்க. நான் நின்றுகிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு தாக்க முற்படுறாங்க? நான் ஆபாசமா பேசணும் ஒரு ஃபுட்டேஜ். நாங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோமா? அவங்க சைட்லயும் 300-400 பேர் இருந்தாங்களா? அவங்க சைட்லயும் கேமரா எடுத்திருப்பாங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா? எதையாச்சும் ஒண்ணு காட்டுங்க. இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்க? இப்போ சொல்றோம், அங்க வந்த குண்டர்கள் மேல கேஸ் பதிவு பண்ணணும். ஓகேங்களா? சூர்யானாக்கு பாதுகாப்பு வேணும். ஏன் சூர்யானாக்கு பாதுகாப்பு வேணும்? எங்க இளைஞர் நிர்வாகிகளுக்கு ஏன் பாதுகாப்பு வேணும்னா, அவர் வேளச்சேரியில சட்டமன்ற வேட்பாளராக வரப்போறாரு. கூடிய சீக்கிரம் அதை அறிவிக்க போறாங்க. இப்போ சொல்றோம். அதனால இவங்க அவரை கொலை செய்வதற்காக வந்திருக்காங்க. ஏன்னா நான் இப்போ எதுக்காக சொன்னேன், என்ன சட்டையை கிழிக்கிறதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்போ அதே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க கத்தி எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாங்களா இல்லாத போது நாங்க போய் தடுத்துக்கிட்டோமா? சூர்யாவை தடுக்கும் போய் தானே எங்களுக்கு வந்து சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டா நீங்களை அடிச்சாங்க. அதே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாங்க யாருமே தடுக்கலைன்னா, அவர் மேல கழுத்துல கத்தி வச்சு கிழிச்சிருந்தாங்கன்னா கலவரத்துல நடந்துச்சுன்னு சொல்லி கேஸ் முடிச்சிருப்பீங்களா? எப்படி ஆயுதங்கள்லாம் இப்படி உள்ள வந்துச்சு?
சரி, பாடம் நகர்த்துறவர்களுக்கு எதுக்குங்க சரக்கு பாட்டில்? அதுதான் நம்ம கேட்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலன்ட்டீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம். நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் போடல அப்படின்னா நாங்க கமிஷனர் ஆபீஸ் முன்னாடியே போராட்டம் பண்ணுவோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடியே பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் போராட்டம் பண்ணுவான். அதே மாதிரி இப்பவும் சொல்றேன், என்னை அடிக்கிறதுக்கு 40-50 பேர் வந்தீங்க. இப்பவும் சொல்றோம், ஒரு பாஜக தொண்டை 200-300 திமுக காரனுக்கு சமானம். அதனாலதான் ஒரு பாஜக தொண்டை நடிகருக்கு நீங்க அத்தனை பேர் கூப்பிட்டு வந்தீங்க. எங்க கிட்ட நீங்க கொள்கையை வச்சு விவாதம் பண்றீங்களா, வளர்ச்சி வச்சு விவாதம் பண்றீங்களா? வாங்க, நாங்க பேசுறோம். எங்க பேசணும், எப்ப பேசணும்? எந்த திமுக காரனுக்காச்சும் திராணி தெம்புன்னு இருந்துச்சுன்னா ஆபாச வார்த்தைகள் இல்லாம அவனால விவாதிக்க முடியுமா? எதுவுமே கிடையாது. சரி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம சேனலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.